இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு மதுரையில் சாதாரணமாக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கடையில் வேலை பார்த்துட்டு இருந்த வடிவேலு இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் ஃபுல்லாகவே கொண்டாடுறாங்க. இப்படி வடிவேலுடைய வளர்ச்சிக்கு ஒரு தூணாக இருந்து அரணாக இருந்து ஒரு மனிதர் தான் விஜயகாந்த். அவரை பற்றி தவறான விமர்சனம். கேப்டன் என்பவர் பார்த்தீங்கன்னா கப்பல் வந்து தண்ணியில் மிதக்கும், அந்த கப்பலை ஓட்டிட்டு போகிற ஒரு கேப்டனு. ஆனால் இந்த கேப்டன் பார்த்தீங்கன்னா இவர் எப்பவுமே வந்து கேப்டனே தண்ணியில தான் மிதப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப தரைக்குறவான, இன்னும் சொல்ல போனா ஃப்ளோருக்கு கீழே இறங்கி வந்து பல விமர்சனங்களை வந்து விஜயகாந்த் மேல வடிவேலு வச்சார். அன்னைக்கு பேசினார். கெட்ட நேரம்னு சொல்லுவாங்கல்ல, அது என்ன அப்படின்னா அவருக்கு அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஜெயிச்சிருச்சு. நடிகராக இருந்தீங்களா, பிரமாதமாக சம்பாரிச்சிட்டு இருந்தீங்களா, ஒரு படத்துக்கு 10 கோடி வாங்கிட்டு இருந்தீங்களா, இன்னைக்கு அது எல்லாமே நீங்கள் இழந்துட்டீங்க. டிஎம்கே கட்சியில் வந்து அன்னைக்கு வந்து உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு ஒரு 10 கோடி ரூபா கொடுத்துருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஏதாவது ஒரு தொகையை நிச்சயமாக கொடுத்துருப்பாங்க பிரச்சாரம் பண்ணா. அது உங்களுக்கு அந்த 10 கோடி மட்டும் போதுமா? இன்னைக்கு நீங்க எத்தனையோ கோடிகளில் வந்து சம்பாரிச்சிருக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வடிவேலு பொறுத்த வரைக்கும் ஆட்டிடியூடெல்லாம் ரொம்ப மாறிடுச்சு. அந்த அவர் வந்து ஒரு பிரபலமான காமெடி நான் வந்ததுக்கு அப்புறமே நிறைய ஆட்டிடியூட்லாம் மாறிடுச்சு. எங்களுடைய கதையும் நாயை பற்றின ஒரு கதை தான், அதனால நாய் சேகர் தலைப்பை நாங்கள் தர முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. அதனால வடிவேலு என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த நாய் சேகர் தலைப்பு நீங்க எனக்கு தரமாட்டீங்களா, அப்ப நானும் அதே நாய் சேகர்ன்ற படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு பெரிய பெருசா வந்து நாய் சேகர்னு போட்டு கீழே வந்து ரிட்டர்ன்ஸ். அந்த கலைக்கு நீங்க உண்மையானவராக இருக்கக்கூடியவராக இருந்தா இதெல்லாம் நீங்க செஞ்சிருக்க கூடாது. இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இதெல்லாம் இல்லாத வேலைன்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது வந்து வேலியில போற ஓனான நம்மளே வேட்டியில இழுத்து விட்டுக்கிற கதை தான் இதெல்லாம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், இது சினிமால இருந்து அரசியலுக்கு வந்த நிறைய பேரை வந்து நம்ம பார்த்திருக்கோம். சிலர் வந்து சக்சஸ் ஆயிருக்காங்க, நிறைய பேர் வந்து டவுன்ஃபால் தான் ஆகியிருக்காங்க. ஸோ அதுல முக்கியமா ஒருத்தரை பார்த்தோம்னா சினிமால வந்து நகைச்சுவை நடிகரா முன்னணியில இருந்தவர் வடிவேலு சார். அவர் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அவருடைய நிறைய படங்கள் வந்து வரல. ஸோ அதுக்கப்புறம் அவர் எங்க இருக்காருன்னே நிறைய பேருக்கு வந்து தெரியாம போயிடுச்சு. ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சார்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட். அரசியலுக்கு வந்து பிரச்சாரம், ஒரு கட்சி சார்பாக பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தது தான் வடிவேலுனுடைய டவுன்ஃபால். வடிவேலுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான கலைஞர். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கலைஞன் அழுக வச்சிடலாம், ஆனால் ஒரு கலைஞன் மற்றவர்களை சிரிக்க வைக்க முடியாது. சிரிக்க வைக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்படி வந்து சிரிக்க வைக்கக்கூடிய அந்த திறன் வந்து உள்ளுக்குள்ளேயே, அதாவது ரத்தத்திலே இருந்தது வடிவேலுக்கு. அதான் நம்ம சொல்லணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு மதுரையில் சாதாரணமாக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கடையில் வேலை பார்த்துட்டு இருந்த வடிவேலு இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் ஃபுல்லாகவே கொண்டாடுறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தர் கூட வடிவேலுடைய நகைச்சுவை காட்சிகளை பார்த்து சிரிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. அப்படி வந்து ஒவ்வொருத்தரையும் தமிழ்நாட்டு மக்களை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 கோடி மக்களை வந்து சிரிக்க வைத்த அந்த பெருமை, இன்னும் சொல்லப்போனால் உலகளவில் இருக்கிற தமிழர்களை சிரிக்க வைத்த அந்த பெருமை வடிவேலுக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மகா கலைஞர் வடிவேலுலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சினிமாவில் நடிக்க வந்தப்ப நிறைய விமர்சனங்கள் இருந்தது, நிறைய அவமானங்கள், கேவலங்கள், தடைகள் எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் உடைத்து தகர்த்து படிப்படியாக வந்து வடிவேலு வந்து மேலே வந்து நின்று ஜெயிச்சு காமிச்ச ஒரு கலைஞன். அவர் எப்படின்னா சாதாரணமாக சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருப்பாங்க. இப்போ சுருளிராஜன் ஒருத்தர் இருந்தார், அவரை மாதிரி யாராலையும் நடிக்க முடியாது. தேங்காய் சீனிவாசன் ஒருத்தர் இருந்தார், அவரை மாதிரி யாராலையும் நடிக்க முடியாது. இப்படி நிறைய பேர் நம்ம உதாரணம் சொல்லிக்கிட்டே போகலாம். சந்திரபாபு சொல்லலாம், நாகேஷை சொல்லலாம். இப்படி ஒரு கலைஞன் அவன் வந்து உருவாகும். அந்த மாதிரி வந்து உருவாகி வந்தது தான் ஒரு கலைஞன் தான் வடிவேலு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன 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 வேடங்களில் நடிச்சுட்டு இருந்த வடிவேலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் திரை உலகத்தில் ஒரு நம்பர் 1 காமெடியன். அதாவது வடிவேலு காமெடி இல்லைன்னா எந்த படமே இல்லை. அந்த அளவுக்கு வந்து வடிவேலு வந்து எல்லா படத்துலையும் புக் பண்ணாங்க. டே அண்ட் நைட் பிஸியாக இருந்தார். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 4 படங்களில் நடித்தார். காலையில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு படம், மத்தியானம் ஒரு படம், சாயந்தரம் ஒரு படம், நைட்டு ஒரு படம். தூக்கம் இல்லாமல் வந்து வடிவேலு உழைச்சாரு, மகிழ்விச்சாரு. அதாவது எப்படி கலைஞன் அப்படின்னா பாடி லாங்குவேஜ்ல ஸ்கோர் பண்ணுவார். ஒரு சில டயலாக்ல ஸ்கோர் பண்ணுவாங்க. ஆனா வடிவேலு வந்து பாத்தீங்கன்னா பாடி லாங்குவேஜ்ல ஸ்கோர் பண்ணுவார். அவர் பண்ற சேட்டைகள், அவருடைய பாடி, அதாவது உடம்பை வளைக்கிறது, நெளிக்கிறது, சுழிக்கிறது, முகத்துல வந்து பாவனைகளை கொண்டு வருது, டயலாக் டெலிவரி பண்றது, எல்லாத்தையுமே வந்து எக்ஸலண்டா பண்ணுவாரு. அப்படி ஒரு கலைஞன். அந்த இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னா
இன்னும் 100 வருஷம் வந்து கடந்து போனா கூட வடிவேலு மாதிரி ஒரு காமெடியனை தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு கலைஞர், அந்த கலைஞர் ஒரு காமெடி கலைஞன் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். காமெடி பண்ணக்கூடிய வடிவேலு அவர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்துக்கு பேசினார். 2011 டிஎம்கே கட்சி சார்பாக வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணார். தேர்தல் மேடைகளில் ஏறி பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் பண்ணார். யாரை விமர்சனம் பண்ணார் அப்படின்னா விஜயகாந்தை வந்து விமர்சனம் பண்ணார். விஜயகாந்த் எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னா, ஒருத்தருக்கு பசிக்குதா அப்படின்னா அவருக்கு பசிக்குதுன்னு தெரிஞ்சு அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே சோறு போடுற ஒரு கலைஞன் தான் விஜயகாந்த். அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பை பெற்ற ஒரு கலைஞன், ஒரு நல்ல மனிதர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும் அப்படின்னா, வடிவேலு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன கவுண்டர் படத்துல எல்லாம் நடிக்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. சின்ன கவுண்டர் படத்தில் வந்து கவுண்டமணி இருப்பார், செந்தில் இருப்பார், வடிவேலு இருப்பார். வடிவேலு இப்படி ஒல்லியாக ஒரு மாதிரி இருப்பார். அந்த மாதிரி இருந்த வடிவேலுவை அந்த காலகட்டத்தில் வந்து கூப்பிட்டு என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டு அன்னைக்கு வந்து பல உதவிகள் வந்து விஜயகாந்த் வந்து வடிவேலுக்கு வந்து செஞ்சார். என்ன சொல்ல போனால் விஜயகாந்தினுடைய பல படங்களுக்கு வடிவேலுவை காமெடியா போடுங்கன்னு சிபாரிசு பண்ணது விஜயகாந்த். அப்படிப்பட்ட ஒரு மனிதர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, விஜயகாந்தால வடிவேலு பயன்பெற்ற ஒரு மனிதர், அதுதான் உண்மை. அதுதான், அதை யாராலையும் மறுத்து பேச முடியாது. வடிவேலு இன்னைக்கு நான் எந்த பயனும் பெறலைன்னு சொன்னாலும் அது பொய். எல்லாருக்குமே தெரியும், சினிமா துறையில் இருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும், விஜயகாந்த் பல உதவிகள் வடிவேலுக்கு ஆரம்ப காலத்தில் செஞ்சாரு. அப்படி வடிவேலுடைய வளர்ச்சிக்கு ஒரு தூணா இருந்து அரணா இருந்து ஒரு மனிதர் தான் விஜயகாந்த். அவரை பத்தி தவறான விமர்சனங்கள், அது எப்படின்னா, நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணலாம், விமர்சனம் பண்ணவே கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். சினிமா கலைஞர்கள் வந்து அரசியலுக்கு வரவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு, அரசியல் பழகிக்கிட்டு, அரசியலை புரிஞ்சுக்கிட்டு அரசியலுக்கு வாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாக எப்போவுமே இருக்கும். ஆனால் விஜயகாந்தை பற்றி வடிவேலு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான விமர்சனம் பண்ணார் அப்படின்னா, ஒரு கேப்டன் என்பவர் பார்த்தீங்கன்னா கப்பல் வந்து தண்ணியில் மிதக்கும், அந்த கப்பலை ஓட்டிட்டு போற ஒரு கேப்டனு. ஆனா இந்த கேப்டன் பார்த்தீங்கன்னா இவர் எப்பவுமே வந்து கேப்டனே தண்ணியில தான் மிதப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப தரைக்குறவான, என்ன சொல்ல போனா ஃப்ளோருக்கு கீழே இறங்கி வந்து பல விமர்சனங்களை வந்து விஜயகாந்த் மேல வடிவேலு வச்சார். அன்னைக்கு பேசினார், அதை யாருமே ரசிக்கல. அன்னைக்கு யார் ரசிச்சாங்க, யார் கைதட்டினாங்கன்னா டிஎம்கே கட்சி சார்ந்தவங்க, அந்த கூட்டத்தை பார்க்க வந்தவங்க மட்டும்தான் ரசிச்சாங்களே தவிர மற்றவர்கள் ரசிக்கல. நீங்க ஒரு காமெடியனா இருக்கிறீங்க, நீங்க வந்து நீங்க திரையில வந்தாலே உங்களை பார்த்தோன்னு சிரிக்கிறாங்க. நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், திரையில வந்தாலே போதே வடிவேலு வந்துட்டார்ப்பா அப்படின்னு சொல்லி சிரிக்கிற ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு காமெடி கலைஞன் நீங்க போய் இப்படி வந்து ஒருத்தர் ஒரு ஹீரோ, அவர் வந்து ஒரு ஹீரோ, அவர் ஒரு நல்ல மனிதர், ஹீரோலாம் விட்டுருங்க, நல்ல மனிதர். அவரை வந்து நீங்க விமர்சனம் பண்ணும்போது அந்த ஃப்ளோர் லெவல் கீழே ரொம்ப தரைக்குறவா, ரொம்ப கேவலமான வார்த்தைகள்லாம் நீங்க பயன்படுத்தி விமர்சனம் பண்ணும்போது உங்க மேல ஒரு முத்திரை விழுந்துரும். அது என்ன முத்திரை அப்படின்னா, இந்த காமெடியனா வில்லனா அப்படிங்கிற ஒரு முத்திரை வந்து விழுந்துரும். அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் படங்களை நடிக்க வந்தீங்கன்னா உங்களை வந்து யாரும் காமெடியனாக பார்க்க மாட்டாங்க, உங்களை வந்து வில்லனாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு வில்லன் வந்து சில விமர்சனங்கள் பண்ணால், இந்த வில்லன் தான்ப்பா, அந்த அதே மாதிரி பேசுகிறான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு பிரகாஷ்ராஜ் நிறைய இன்னைக்கு வந்து அரசியல் சார்ந்த கருத்து சொல்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா தரந்தாழ்ந்த கருத்து சொல்ல மாட்டார். அவர் வில்லன் நடிக்கார், ஆனால் அவர் தரந்தாழ்ந்த கருத்து சொல்ல மாட்டார். நாகரிகமான முறையில் வந்து அவருடைய கருத்துக்களை வந்து பதிவிடுவார். இதுதான் சரியும் கூட. அப்படி இருக்கும்போது வடிவேலுடைய அந்த பிரச்சாரத்துக்கு போனது, அந்த நேரத்தில் அவருடைய பிரச்சாரத்தை ரசித்தது அந்த கட்சிக்காரவங்க தான், மற்றவர்கள் ரசிக்கலை. ஒரு காமெடியன் அப்படிங்கிற முத்திரை அதுலேருந்து கிழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து வில்லனா, இவர் என்ன இவ்வளோ மோசமான ஆளாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை அது பொதுமக்கள்கிட்ட வந்துருச்சு. அதோடைய கெட்ட நேரம்னு சொல்லுவாங்கல்ல, அது என்ன அப்படின்னா, அவருக்கு அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஜெயிச்சிருச்சு. ஸோ அந்த நேரத்தில் புக்கிங்கே இல்லாமல் வடிவேலுக்கு போய் டோட்டலாகவே ஒரு மார்க்கெட் வந்து இழக்கிற ஒரு சூழ்நிலை வந்து வடிவேலுக்கு வந்துச்சு. அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷத்துக்கு மேலே, ஒரு 200-250 படங்களுக்கு மேலே கொடிகட்டி பிறந்த ஒரு கலைஞன், ஒரு காமெடியன், வடிவேலு மாதிரி நடிக்க முடியாதுங்க, அப்படி நடிப்பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காமெடியன். ஏன் அந்த 10 வருஷமா அவர் நடிக்காமல் இருந்தார் பார்த்தீங்களா? அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மீம்ஸ், எல்லா நகைச்சுவை, கார்ட்டூன் எல்லாத்துலேயுமே வடிவேலு தான் போட்டு விமர்சனம், வடிவேலு போட்டு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. காமெடி கூட நிறைய மீம் டெம்ப்ளேட்ஸ்ல எல்லாம் வந்து அவருடைய காமெடி சீன்ஸோ அது இல்லாம இருக்கிறதே இல்ல. இருந்தாலுமே ஏன் சார் பட வாய்ப்புகள் இன்னும்? அதுதான்மா நான் தான் சொல்றேன்ல, நீங்க ஒரு காமெடியனா இருந்தீங்கன்னா நீங்க காமெடியனா இருக்கணுமா, மக்கள் மனசுல உங்களை பார்த்தோன்னு சிரிக்கணும். நீங்க ஃப்ரேம்ல வந்தோன்னே இவர் விஜயகாந்த் திட்டினார்ப்பா, கச்சாமச்சான்னு பேசினார்ப்பா அப்படின்னும் போது எப்படி நீங்க சிரிப்பீங்க?
ஒரு காழ்ப்புணர்ச்சி உங்க மேல வர மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்க. அது தவறு. அது ஆக்சுவலி எப்படின்னா, என்னை கேட்டீங்கன்னா, சினிமா கலைஞர்கள் அவர்கள் வந்து சினிமா கலைஞர்களா இருந்தாலே போதும். அவர்கள் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பேச வேண்டிய அவசியமே இல்லை. பேசக்கூடாதுன்னு நான் சொல்லல. பேசலாம், அரசியலுக்கு வரலாம், எல்லாமே சரிதான். ஆனா அது வந்து தெரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில பண்ணணும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அந்த விமர்சனங்கள் நீங்க எதிராளி மேல வைக்கும் போது அந்த விமர்சனங்கள் வந்து நாகரிகமான முறையில் இருக்கணும். அந்த விமர்சனங்கள் நாகரிகமற்ற விமர்சனங்கள், தரந்தாழ்த்த வார்த்தைகள், ரொம்ப தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒருத்தரை விமர்சனம் பண்ணும்போது உங்களுடைய பேரை நீங்களே கெடுத்துக்கிறீங்க. அப்படிதான் வந்து வடிவேலு வந்து தன்னையே கெடுத்துக்கிட்டாரு. அவர் வந்து எப்படின்னா, அந்த ஆட்சி ஏடிஎம்கே ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் வடிவேலு யாருமே புக் பண்றதுக்கு தயங்கினாங்க. எல்லாருமே பயந்தாங்க. என்ன நினைச்சாங்கன்னா, அன்னைக்கு ஜெயலலிதாமா அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான லேடி, அவங்க முதலமைச்சராக வந்துட்டாங்க. அந்த கூட்டணியில் தான் விஜயகாந்த் இருந்தாரு. ஸோ வந்து நம்ம இதை புக் பண்ணணுமா வேண்டாமா, புக் பண்ணலாமா வேண்டாமா, புக் பண்ணா தப்பாயிருமா, இல்லை நமக்கு எதுக்கு வம்பு, இது வேண்டாம், வடிவேல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தவிர்த்து யாருமே புக் பண்ணாமல் போயிட்டாங்க. நீங்கள் ஒரு நல்ல கலைஞராக இருந்தீங்களா, நல்ல நடிகராக இருந்தீங்களா, பிரமாதமாக சம்பாரிச்சிட்டு இருந்தீங்களா, ஒரு படத்துக்கு 10 கோடி வாங்கிட்டு இருந்தீங்களா, இன்னைக்கு அது எல்லாமே நீங்கள் இழந்துட்டீங்க. டிஎம்கே கட்சியில் வந்து அன்னைக்கு வந்து உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு ஒரு 10 கோடி ரூபா கொடுத்துருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஏதாவது ஒரு தொகையை நிச்சயமாக கொடுத்துருப்பாங்க பிரச்சாரம் பண்ணா. அது உங்களுக்கு அந்த 10 கோடி மட்டும் போதுமா? இன்னைக்கு நீங்க எத்தனையோ கோடிகளில் வந்து சம்பாரிச்சிருக்கலாம். பணத்தை விடுங்க, எத்தனையோ கோடி தமிழ்நாட்டு மக்களுடைய மனசுல இன்னைக்கு நீங்க வந்து சிரிப்பு காட்டியிருக்கலாம். சிரிப்பு, அதாவது வந்து உங்களுடைய கலை, உங்களுடைய திறமை, உங்களுடைய படைப்பு எல்லாத்தையுமே நீங்க வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஸோ மொத்தமா எப்படின்னா, உங்களுடைய ஒரே ஒரு தவறான முடிவு உங்களையே வந்து ஒண்ணும் இல்லாம பண்ணிருச்சு. ஒரு 100 இருந்த உங்களை 0 ஆக்கிடுச்சு. ஓகே சார். இப்போ வந்து நம்ம இப்போ நீங்க சொன்ன மாதிரி அப்போ வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட்டா வந்து நிறைய பிரச்சாரங்களை வந்து அவர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பட வாய்ப்புகள் இல்லாத போது அவர் ஏன் முழு நேர அரசியல்ல வந்து போகல? ஏதாச்சும் ஒரு பதவி அந்த மாதிரி வந்து போய் உட்கார்ந்துருக்கலாம் இல்லையா? உங்களை வடிவேலு வந்து காமெடினா தான் பார்ப்பாங்க. உங்களை வந்து ஹீரோவை பார்க்க மாட்டாங்க, ஹீரோவாவெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பெரிய முழு நேர அரசியல்வாதி எல்லாம் கொண்டு போய் உங்களை உட்கார வைக்க மாட்டாங்க, அங்கீகாரம் பண்ண மாட்டாங்க. அது அவருக்கு புரியல. அடிப்படையா என்னன்னா, ஒரு பிரச்சாரத்துக்கு நடிகர்களை பயன்படுத்தும் போது நடிகர்கள் வந்து பேசுனா வந்து கூட்டம் வரும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, வடிவேலு அன்னைக்கு பிரபலமான காமெடி நடிகராக இருந்தார். அவரை பேச வச்சிருந்தாங்க, அவரை பேச சொல்லியிருந்தாங்க. அவர் பிரச்சாரத்துக்கு போனது இதெல்லாம் தப்பு கிடையாது, போயிருக்க வேண்டாம், ஆனால் போனது கூட தப்பு கிடையாது. அந்த தரம் தாழ்ந்த விமர்சனங்களே அவர் தவிர்த்திருந்திருக்கலாம், அதை தவிர்க்க மறுத்துட்டார். அதுக்கப்புறம் வந்து அவர் தொடர்ந்து நடிக்கிறதுக்கான என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தார். ஆனால் வந்து அவருக்கு அந்த பழைய மார்க்கெட்டை வந்து அவரால் திருப்பி பிடிக்கவே முடியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வடிவேலு பொறுத்த வரைக்கும் ஆட்டிடியூடெல்லாம் ரொம்ப மாறிடுச்சு. அவர் வந்து ஒரு பிரபலமான காமெடி நான் வந்ததுக்கு அப்புறமே நிறைய ஆட்டிடியூட்லாம் மாறிடுச்சு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு அப்புறம் சங்கர் ஒரு படம் எடுத்தார். இம்சை அரசன் புலிகேசின்னு ஒரு படம் பண்ணார் இல்லையா, 23ஆம் புலிகேசி. அதோட பார்ட் 2 பண்றதுக்காண்டி வந்து சங்கர் வந்து வடிவேலு புக் பண்ணி, அதே சிம்பு தேவன் டைரக்ட் பண்றாரு. சங்கர் எஸ் பிக்சர்ஸ் வந்து ப்ரொடக்ஷனு. பிரம்மாண்டமான பொருட்செலவுல வந்து அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு திட்டமிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அட்வான்ஸே வந்து வடிவேலுக்கு 5 கோடி ரூபா கொடுத்துருந்தாங்க. சம்பளம் ஒரு பெரிய சம்பளம், 20 கோடிக்கு மேல. அட்வான்ஸே 5 கோடி ரூபா வந்து வடிவேலுக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஒரு வாரம் 10 நாள் நடந்தது. அந்த ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான அரங்கம் அமைச்சு செட்டு போட்டு படப்பிடிப்பு நடந்தது. ஆனா அந்த படப்பிடிப்புக்கு நடிக்க போன வடிவேலு அவர் வந்து பாத்தீங்கன்னா, அவர் நினைச்சதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். அவரு போட்டிருக்க உடை பிடிக்கலன்னாரு, அவர் சொல்ல வசனம் பிடிக்கலன்னாரு, அவர் அந்த அமைச்சிருக்கிற அரங்கம் செட்டு இருக்கு பாத்தீங்களா, அது பிடிக்கல, செட்டை மாத்துங்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஒரு நடிகர், உங்களுக்கு பேசுகிற வசனங்களில் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தால் இதை நான் பேச மாட்டேங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், அது தவறு கிடையாது, அது உங்களுடைய உரிமை. நீங்கள் போட்டிருக்க உடை, அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உடை வந்து கொஞ்சம் ஆபாசமாவோ இல்லை ரொம்ப இறுக்கமான உடையாவோ ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா கூட இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்குங்க, அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம், அதுவும் உங்களுடைய உரிமை. நீங்கள் அதாவது வந்து செட்டை மாற்றுங்கன்னு சொல்கிறீங்க, அது எப்படி உங்களுக்கு சரியா வரும்? இது எல்லாமே டிஎம்கே இது பிரச்சாரத்துக்குலாம் போயிட்டு கொஞ்சம் இதுவானதுக்கு அப்புறம் இல்ல அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த கடைசியா பிரச்சாரத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வந்து வடிவேலுக்கு வந்துருச்சு. செட்டை மாத்துங்க, அதை மாத்துங்க, இதை மாத்துங்க, இங்கே ஷூட்டிங் பண்ணுங்க, அங்கே ஷூட்டிங் பண்ணுங்க, இப்படி நிறைய வந்து வடிவேல் வந்து குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சார். சங்கருக்குலாம் அப்படி பண்ணியிருக்கவே கூடாது. சங்கர் எப்படின்னா, ஆரம்பத்தில் வடிவேலு வந்த காலகட்டத்தில், பிரபலம் ஆகாத ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, காதலன் ஒரு படம், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிளாஸ்லேயே பஸ் ஒன்று இருக்கும். அந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரபுதேவா வடிவேலு 2 பேரும் ஆடுவாங்க. ஊர்வசி டேக் இட் ஈஸி ஊர்வசின்னு ஒரு சாங். அந்த சாங் எல்லாம் பார்த்தீங்கன்னா வடிவேலு அவ்வளோ பிரபலப்படுத்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதே படத்தில்
படத்துல வந்து பேட்டர் ஆப்னு ஒரு சாங் இருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த பாட்டு வந்து வடிவேலுக்கு சோலோவா கொடுத்திருந்தாரு. அந்த பாட்டும் வந்து வடிவேலு அவ்வளவு பிரபலப்படுத்துச்சு. சங்கர் எல்லாம் வடிவேலுடைய ஆரம்ப காலத்துல வடிவேலு வந்து ப்ரமோட் பண்ண விதத்துல வடிவேலுடைய வளர்ச்சிக்கு மிகவும் பெரிய ஒரு பங்களிப்பு பண்ணவர் தான். அவருடைய படம், அவருடைய தயாரிப்பு. ஆல்ரெடி 23ஆம் புலிகேசி வந்து நீங்க நடிச்சிருக்கீங்க. அதனுடைய பார்ட் எடுக்கும்போது உங்களை நம்பி வந்து ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர் பிரம்மாண்டமா செட்டு போட்டு கோடிகளில் பணத்தை உள்ள போட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து நான் என்ன நினைக்கிறோம் அதை தான் நீங்க படமா எடுக்கணும்னு நினைக்கிறது ஆணவத்தின் உச்சம். அப்படி ஒரு சூழல் வந்து வடிவேலுக்கு வந்துருச்சு. வடிவேலு நல்ல கலைஞர் தான், அதுல மாட்டுக்கிறது கிடையாது. ஆனா யாருமே அப்படின்னா ஆணவம் வந்துருச்சுன்னா அது உங்களை அழிச்சிடும். அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்து வடிவேலு போனாரு. அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேரை வந்து வடிவேலு வந்து குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாய்சேகர்னு ஒரு படம் நடிச்சாரு இல்லையா? நாய்சேகர்னு ஒரு படம், அது வேற ஏதோ ஒரு படத்துல வந்து நாய்சேகர்னு ஒரு கேரக்டர்ல அவர் நடிச்சிருந்தாரு. ஒரு கதை வந்து ஒரு இயக்குனர் சொல்றாரு, அதுக்கு நாய்சேகர்னு தலைப்பு வைக்கலான்னு திட்டமிடுறாங்க. திட்டமிட்டு தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தில் போய் நாய்சேகர்ன்ற தலைப்பை பதிவு பண்ணும்போது அது ஆல்ரெடி பதிவாயிருக்கு. அது வேற ஒருத்தவங்க படமா எடுத்துட்டு இருக்காங்கன்ற தகவல் அவங்க சொல்றாங்க. யார் என்ன படம் எடுக்கிறாங்க அப்படின்னு விசாரிச்சா ஏஜிஎஸ் வந்து காமெடி நடிகர் சதீஷ் இருக்கார் இல்லையா, சதீஷ ஹீரோவா போட்டு நாய்சேகர்னு ஒரு படம் அதுவும் வந்துச்சு, ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை வந்து அவங்க தயாரிப்புல வந்து அதாவது 70% மேல அந்த படம் முடிஞ்சிருச்சு. 70% முடிஞ்சிருச்சு. அந்த படத்துக்கு வந்து நாய்சேகர்ங்கிற தலைப்பு சரியா இருக்கும்னு அந்த தலைப்பை அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதுல ஒரு நாய் கதை அதுவுமே. அப்படி இருக்கும்போது இந்த தலைப்பு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறாரு. என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு. அன்னைக்கெல்லாம் உதயநிதி ஸ்டாலின்லாம் விட்டு ஏஜிஎஸ்க்கு ப்ரெஷர் கொடுத்தாரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாய்சேகர் தலைப்பு எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷர் கொடுத்தாரு. அதாவது இதெல்லாம் வந்து தப்பு. இது எப்படின்னா இது எப்படி சரியா வரும்? நாய்சேகர் தலைப்பு இல்லைன்னா வேற தலைப்பு வைக்க முடியாதா? நாய்சேகர் தலைப்பு எனக்கு தான் வேணும்னு கேட்கும்போது அவங்க ஏஜிஎஸ் வந்து மறுத்துட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த தலைப்பு ஆல்ரெடி நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம், 70% படத்தை முடிச்சிட்டோம், எங்களுடைய கதையும் நாயை பற்றின ஒரு கதை தான், அதனால நாய்சேகர் தலைப்பை நாங்கள் தர முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. அதனால வடிவேலு என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த நாய்சேகர் தலைப்பு நீங்க எனக்கு தரமாட்டீங்களா, அப்ப நானும் அதே நாய்சேகர்ன்ற படத்துல நடிக்கிறேன் அப்படின்னு பெரிய பெருசா வந்து நாய்சேகர்னு போட்டு கீழே வந்து ரிட்டர்ன்ஸ். சோ இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான மனநிலை. இது வந்து உங்களுக்கு அந்த தலைப்பு தேவைப்பட்டிருக்கு, அது கிடைக்கல. வேற ஒருத்தவங்க தயாரிப்புல இருக்கிற படத்துடைய தலைப்பு தர மறுத்துட்டாங்க. உங்களுக்கு வேற தலைப்பே கிடைக்காதா? வேற தலைப்பே வைக்க முடியாதா? நீங்க படம் நல்ல படமா எடுங்க, நீங்க நல்ல கதையில் நடிங்க, உங்களுடைய திறமையை காட்டுங்க, எந்த தலைப்பு வச்சாலும் ஓடும். அதாவது தலைப்பு என்பது ஒரு கவர்ச்சி தான், சினிமாவுக்கு முக்கியம்தான், தேவைதான். ஆனால் அந்த தலைப்பு எப்படி இருந்தாலும் படம் நல்லா இருந்தா நிச்சயமா நல்லா ஓடும். அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரும் நடிச்சாரு, நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு குட்டியா போட்டு அவரும் படம் நடிச்சாரு. சோ நீங்க ஜெயிச்சிட்டீங்களா? அந்த படத்துல ஜெயிச்சிட்டீங்களா? சோ இதெல்லாம் வந்து ஒரு ஈகோ தானே காட்டுது. இது தப்பு தானே. இது எதுக்கு நீங்க பண்றீங்க? ஒரு கலைஞன் தானே நீங்க. உங்களுடைய திறமைக்கு மேலே ஒரு தலைப்பு உங்களை வந்து வாழ வச்சிரு போது, தலைப்பு உங்களுக்கு பெருசா வெற்றியை கொடுத்துற போது, அதெல்லாம் வந்து தவறு. இதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு வடிவேலு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. விஜயகாந்தை பத்தி பேசினது, ஆரம்பத்துல வந்து பெருசா உதவி பண்ண சங்கருக்கு பண்ண துரோகம், சங்கரோட அட்வான்ஸை கொடுத்து 5 கோடியோ கொடுத்துருந்தாருல, அதை கொடுத்துருங்கன்னு கேட்கிறாரு சங்கர். அது பஞ்சாயத்து நடந்துச்சு 5 வருஷம், தெரியுமா உங்களுக்கு? அதை கொடுத்துருங்க, நான் அந்த படத்தையே டிராப் பண்றேன்னு சொல்றாரு. டிராப் பண்ணிட்டாரு. ஆனா நான் நடிக்கிறேன், எப்படி நான் நடிக்கிறேன், நான் காசெல்லாம் திருப்பி தர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சாயத்து வரை ஒரு 5 வருஷம் நடந்து அதுக்கப்புறம் அது வந்து செட்டில் பண்ணி தான் வந்து முடிச்சாங்க. பேசி பெரிய சினிமாவில் இருக்கிற பெரிய பிரபலங்கள்லாம் பேசி அந்த பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் 5 கோடியை கொடுத்தாரு. இது வீம்பா அவருடைய 5 கோடி பணம் அவருக்கு வட்டி வாங்கியிருப்பார் சங்கர். அந்த பணத்தை 5 வருஷமா இவர் வச்சுக்கிட்டு தரமாட்டேன்னு, படமும் இல்லை, படத்திலேயே நடிக்க மறுத்துட்டாரு, படத்தையும் டிராப் பண்ணியாச்சுன்னு சொன்னோன்னா நான் நடிக்கிறேன் எடுங்க அப்படிங்கிறாரு. இது சரியா வருமா? அதுக்கு கேஸ் எதுவும் நடக்கலையா சார்? எல்லாம் நடந்ததுமா, எல்லாம் கேஸ் எல்லாம் நடந்தது. என்ன நீங்க கேஸ் வழக்குன்னு போனீங்கன்னா கூட அது காலம் நீண்டுகிட்டே தான் போகுமே தவிர உங்களுக்கு தீர்வு உடனே கிடைக்காது. தீர்வு உடனே கிடைக்கணும் அப்படின்னா இந்த படத்துல நம்ம நடிக்கிறதா இருந்தோம், காசு வாங்கணும், இப்ப நடிக்கல, அந்த காசை திருப்பி கேட்கறாங்க, அட்வான்ஸை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துடுறதா சரியான விஷயமா இருக்கும். அதை தாண்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிவாதம் அந்த பணத்தை வச்சுட்டு ஒரு 5 வருஷம் அலைக்கழிக்கிறது, அலைய விடுறது இருக்கு பார்த்தீங்களா? ஒரு தயாரிப்பாளரா சங்கர் சொல்றேன், தயாரிப்பாளர் அலைய விடுறதுங்கிற தவறு. அதெல்லாம் எதுக்கு நீங்க பண்றீங்கன்னு கேட்குறேன். என்ன நீங்க நோக்கத்துல பண்றீங்க? உங்ககிட்ட காசு இல்லையா? அந்த 5 கோடியை திருப்பி கொடுக்க முடியாதுங்க, நான் வந்து அதை செலவழிச்சிட்டேன், வேற காசே இல்லைன்னா நம்ம வந்து ஏத்துக்கலாம். அது உங்ககிட்ட எல்லாமே இருக்கே. கடவுள் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்துருக்கான், கலையை கொடுத்துருக்கான், புகழை கொடுத்துருக்கான், பேரை கொடுத்துருக்கான், மக்களுடைய வந்து செல்வாக்கை கொடுத்துருக்கான், எல்லாமே கொடுத்துருக்கானே. அப்புறம் வந்து நீங்க வந்து
ஏன் திருப்பி கொடுக்க மறுக்கிறீங்க? அப்போ ஈகோனால திருப்பி கொடுக்க மாட்டேன் பிடிவாதமாக இருக்கீங்க. நான் நடிக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் வந்து சரி ட்ராப் பண்ணோன்னு சொன்னதுக்கு நான் நடிக்கிறேன்னு சொல்கிறீங்க. இது எப்படி சரியாக வரும்? ஆமா, அது வேணும்ட்டே பண்ற மாதிரி தானே சார் இருக்கு. அதே மாதிரி வந்து வடிவேலு அவர்கள் வந்து இன்னுமே டிஎம்கேல தான் இருந்துட்டு வராரா சார்? இல்ல அதெல்லாம் நமக்கு தெரியலம்மா. அவர் டிஎம்கேல இருக்காரா ஏடிஎம்கேல இருக்காரா அதெல்லாம் நமக்கு தெரியல. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். அதாவது வந்து இப்ப மறுபடியும் பிரச்சாரத்துக்கு ஏதோ போய் பேசினதா சொன்னாங்க. அதெல்லாம் நான் கூட பார்க்கல, யாருமே அதை வந்து பார்க்கவும் இல்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட மாமன்னன் ஒரு படமும் கூட சேர்ந்து நடிச்சிருந்தாரு. சோ இன்னுமே வந்து அது அவங்க டிஎம்கே சைட்ல தான் இருக்கிறதா நிறைய விமர்சனங்கள் வந்து போயிட்டு தானே இருக்கு. அவர் எந்த கட்சியில இருக்காருன்னு நமக்கு தெரியாதுமா, அது நமக்கு தேவையும் இல்லை. அவர் ஒரு சினிமா கலைஞர், அவர் ஒரு நகைச்சுவை நடிகர். அவருடைய படங்களை நம்ம பார்க்குறோம், ரசிக்கிறோம். அவர் செய்கிற தவறுகள் அது ஏதாவது இருந்தால் நம்ம சுட்டி காட்டுறோம். மற்றபடி தனிப்பட்ட முறையில் வடிவேலு மேலே நமக்கு எந்த குரோதமும் கிடையாது. இன்னைக்கும் சொல்ல போனா நானுமே வந்து வடிவேலுடைய காட்சிகளை வந்து டிவியில இப்ப போட்டா கூட விழுந்து சிரிக்கக்கூடிய ஒரு ரசிகனா தான் இருக்கேன். எல்லாருமே ரசிப்பாங்கம்மா. வடிவேலு காமெடியை வந்து யாருமே ரசிக்காம இருக்க மாட்டாங்க. ஏன் ஜெயலலிதா அம்மையாரை வந்து அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையாரை எதிர்த்து அவர் பிரச்சாரம் பண்ணல, கூட்டணியில் இருந்த விஜயகாந்தை எதிர்த்து தான் பிரச்சாரம் பண்ணாரு. ஆனா ஜெயலலிதா அம்மையாருமே பாத்தீங்கன்னா வடிவேலுடைய காமெடியை போட்டு நைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டிவியில பார்த்து விழுந்து சிரிப்பாங்கிற தகவல் இருக்கு. இன்னொரு பக்கம் எப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் இவ்வளவு விமர்சனம் வடிவேலு பண்ணதுக்கு அப்புறம் கூட வடிவேலு வந்து ஒரு நல்ல கலைஞன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வரவங்க போறவங்களை எல்லாம் பார்த்து அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார் விஜயகாந்த். வடிவேலுடைய நகைச்சுவை காட்சிகளை விஜயகாந்த் அவர்களே வந்து பார்த்து திரையில வந்து ரசிச்சிருக்கிறாரு, டிவில எல்லாம் பார்த்து ரசிச்சிருக்கிறாரு, விழுந்து சிரிச்சிருக்கிறாரு. ஸோ இப்போ எப்படின்னா ஒருத்தரை உங்களுக்கு பிடிக்காதுன்னு இருக்கிற ஒருத்தர் கூட, உங்களுக்கு பகமைன்னு நினைக்கிற ஒருத்தர் கூட உங்களுடைய நகைச்சுவை காட்சிகளை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கோபம் இருக்கும்போது கூட உங்களுடைய நகைச்சுவை காட்சியை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னா அப்ப எப்படிப்பட்ட கலைஞர் நீங்க? அந்த அளவுக்கு எவ்வளவு பெரிய உயர்ந்த கலைஞர் நீங்க. அப்ப அந்த கலையை நீங்க உண்மையா நேசிக்கக்கூடியவரா இருந்தா, அந்த கலைக்கு நீங்க உண்மையானவரா இருக்கக்கூடியவரா இருந்தா இதெல்லாம் நீங்க செஞ்சிருக்க கூடாது. இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இதெல்லாம் இல்லாத வேலைன்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது வந்து வேலியில போற ஓனான நம்மளே வேட்டியில இழுத்து விட்டுக்கிற கதை தான் இதெல்லாம் வடிவேலு பண்ணியிருக்கவே கூடாது. வடிவேலுடைய பேரு, வடிவேலுடைய புகழ், வடிவேலுடைய மார்க்கெட் எல்லாம் சரிஞ்சு போச்சு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நாய் சேகர் அப்புறம் கேங்கஸ்னு ஒரு படம் எல்லாம் நடிச்சாரு. ஆனாலும் பெருசாக வந்து வர முடியல, இப்போ பிரகாசிக்க முடியல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு 10 வருஷ இடைவேளை, ஒரு வேக்யூம் இருந்துச்சு சினிமாவில். நகைச்சுவை நடிகர்கள் இல்லாமல் இருந்தாங்க. அந்த வடிவேலு அப்படி வெளியில் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தானம், சூரி, யோகி பாபு, இன்னும் வந்து மற்றும் பலர் வந்து காமெடியர்களாக உள்ளே வந்துட்டாங்க. இன்னைக்கு காமெடியே பண்ண தெரியாத நடிகர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு 10 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாங்க. அப்போ எல்லாரையுமே சும்மா அசால்ட்டாக சிரிக்க வச்சுட்டு போகக்கூடிய நீங்கள் இந்த 10-15 வருஷமாக தொடர்ந்து சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பேர் புகழ், பணத்தை விடுங்க, பேர் புகழ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், எவ்வளோ பெரிய செல்வாக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். மனோரமாலாம் பார்த்தீங்கன்னா 1500 படங்கள் நடிச்சிருக்காங்கம்மா. ஆமாம், 1500 படங்கள் நடிச்சிருக்காங்க. வடிவேலு எல்லாம் பார்த்தீங்கன்னா மனோரமா மாதிரியே ஒரு 1500 படங்களில் நடிக்கக்கூடிய ஒரு கலைஞன் தான். ஆனால் ஒரு 200-250 படத்தோட வந்து நீங்கள் வந்து நிற்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? நீங்கள் எங்கேயோ தேங்கி நிற்கிறீங்கன்னா என்ன காரணம்? நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும், ஆனால் நீங்கள் வந்து எங்கேயோ தேங்கி நிற்கிறீங்க, தேங்கி நின்றுட்டீங்க. அதுக்கு என்ன காரணம்? அப்போ உங்கள் மேலே ஏதோ ஒரு மைனஸ் இருக்குது. உங்கள் மேலே வந்து இந்த மைனஸை வந்து அவர் தெரிஞ்சுக்காமே தொடர்ந்து போயிட்டுருக்கார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். வடிவேலை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அவர் நல்ல கலைஞர் இருக்கிற இன்னொரு சான்று அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து மாமன்னன் படம் வந்துச்சுல்ல, அது ஒரு காமெடி நடிகர் தானே வடிவேலு. ஆனால் மாமன்னன் படத்தில் ஒரு ஃப்ரேம்லையாவது நீங்கள் வடிவேலு பார்த்து சிரிச்சிருக்கீங்களா? அந்த அளவுக்கு குணச்சித்திர நடிகனா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ நீங்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட். அதாவது நீங்கள் என்ன வந்து உங்களுக்கு கேரக்டர் கொடுத்தாலும் அதை ஷோல்டர் பண்ணுவீங்க. இப்போ வந்து மாரிசன் ஒரு படம் வந்துச்சு பாத்தீங்களா, பகத் வாசிலோட. அந்த படத்திலையும் வடிவேலு வந்து பிரமாதமா பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் வந்து இவ்வளோ திறமை இருக்கிற நீங்க ஏன் வந்து ஒரு விஷயத்துல போய் தேங்குனீங்க? ஏன் ஒரு விஷயத்துல போய் சிக்கனீங்க? ஏன் உங்களுடைய டோட்டல் கேரியரே முடிஞ்சு போச்சு பாருங்க. வடிவேலுங்கிற ஒருத்தர் இல்லாம சினிமாவே இல்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டம் போய் வடிவேலு இனிமே சினிமால இல்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வந்துருச்சு பாருங்க. இனிமே வடிவேலு வந்து நகைச்சுவை பண்ணார்னா எனக்கு தெரிஞ்சு மக்கள் வந்து சிரிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. உண்மை ரியாலிட்டி அதுதான். ஏன்னா வந்து வடிவேலுடைய பாடி லாங்குவேஜ், உடம்பெல்லாம் 10 வருஷத்துல ரொம்ப குண்டாயிருச்சு. அந்த பழைய வந்து பாடி லாங்குவேஜ், ஸ்லாங்கு எல்லாம் வரவே இல்லை. அதாவது ஒரு சில டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா
தலைநகரம்னு ஒரு படம் நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி கெட்டப்பில் சுற்றிட்டு இருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஜீப்பில் ஏற்றுவாங்க ரவுடிங்கெல்லாம். அப்போ நானும் ரவுடி தான் என்னையும் கொஞ்சம் ஏற்றுங்க, நானும் ரவுடி தான் என்னையும் கொஞ்சம் ஏற்றுங்கன்னு போது ஒருத்தர் சொல்லுவார், திருநெல்வேலி பஸ்ஸில் பிடிச்சார், நீ ரவுடியா இல்லை ரவுடியா போ ஐயோ நான் பில்டப் பண்ணிட்டேன், நானும் ரவுடி தான் கொஞ்சம் ஏற்றுங்க அப்படின்னு கெஞ்சி வரல. அந்த மாதிரி கேரக்டர். அதுக்கப்புறம் இன்னொரு சீன் இருக்கு பாருங்க, இந்த என்ன ஒருத்தர் எல்லாம் ஒத்தரம் கொடுத்துட்டு இருப்பாங்க, வடிவேலை கொண்டு போய் அடின்னு நடிச்சிருப்பாங்க. அப்போ டைலாக் சொல்லுவார், டேய் என்னை கொண்டு போய் மூத்தர் சந்தில் வச்சு அடின்னு அடிச்சாங்கடா, அதெல்லாம் கூட எனக்கு பரவாயில்லடா. அதில் ஒருத்தர் சொன்னா இவனை எவ்வளோ அடித்தாலும் தாங்க நான் ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் நீங்கள் சொல்லும் போதே நீங்களும் சிரிக்கிறீங்க, நானும் சிரிக்கிறேன். இந்த காமெடிலாம் யாராலையும் பண்ண முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு மகா கலைஞனுங்க. அதான் இப்படி வந்து ஒரு நல்ல ஒரு படைப்பாளி, நல்ல ஒரு கலைஞன், இப்படி வந்து அரசியல் அது இதுன்னு தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையை வச்சு காலை வச்சு. ஓகே சார், அதுதான் சார். இப்ப அவர் வந்து பீக்ல இருந்த டைம்ல வந்த படங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஹீரோ இருப்பாரு, இவர் வந்து ஒரு நகைச்சுவை நடிகர் என்ற கதாபாத்திரத்துல வந்து நடிச்சிருப்பாரு. ஆனா இப்ப ரீசெண்டா லாஸ்ட் இந்த கேங்கர்ஸா இருக்கட்டும், இந்த நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து அவர் தான் ஒரு லீடா இருக்கிற மாதிரியான கதாபாத்திரத்துல தான் நடிச்சிருப்பாரு. சோ இந்த மாதிரி அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கதாபாத்திரத்திலயா தேடி நடிக்கிறாரா? தேடி நடிக்கிறாருன்றது தான் நம்ம உண்மை. தேடி நடிச்சது தானே கேங்ஸ்டர் நாய் சேகர் வந்துச்சு. தேடி நடிச்சதுனாலதான் வந்து ஒரு கேங்கர்ஸ் வந்துச்சு. அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அவர் ஹீரோ அந்த படத்துல. ஆனா மக்கள் ஒத்துக்கலையே. ஆமா, மக்கள் ஒத்துக்கலையே. வடிவேலு நடிச்ச 23ஆம் புலிகேசி எங்க, நாய் சேகர் எங்க, கேங்கர்ஸ் எங்க, மக்கள் ஒத்துக்கிட்டாங்களா? ஏன் வடிவேலு நடிச்ச 23ஆம் புலிகேசியை வந்து விழுந்து விழுந்து ரசிச்சு பார்த்தாங்கல்ல, தியேட்டர்ல கூட்டமா போய் பார்த்தாங்கல்ல. இன்னைக்கே இந்த படத்துக்கு கூட்டம் வரல. அதான் அந்த ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கிற அந்த பாப்புலாரிட்டின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே சஸ்டெயின் பண்ணிக்கணும், தக்க வச்சுக்கணும். அதை தக்க வைக்காம நீங்க வந்து ஒரு கேப் விட்டுட்டீங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷம் கேப் ஆயிடுச்சு. பெரிய வேக்யூம் விழுந்துருச்சு. இன்னைக்கு அதுக்குள்ள நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க. காமெடியர்கன்ற பேர்ல பல பேர் இன்னைக்கு உள்ள வந்துட்டாங்க. இதுக்கு நடுவில் நீங்க மறுபடியும் உள்ள வரும்போது உங்களுடைய பாடி லாங்குவேஜ்ல இருந்து எல்லாமே மாறி போச்சு. உடல் மொழியே மாறி போச்சு. அதான் உண்மை. உடல் மொழி மாறி விட்டது வடிவேலுக்கு. நீங்க ஒரு டான்ஸரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, பரதநாட்டிய டான்ஸரோ டிஸ்கோ டான்ஸரோ ஏதோ ஆடிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இல்லைன்னா உங்களால வந்து திடீர்னு 15 வருஷம் கழிச்சு ஆட சொன்னா உங்களால ஆட முடியாது, தடுமாற்றம் வந்துடும். அப்படிதான் வடிவேலுக்கு நடந்து போச்சு. ஓகே சார், நிறைய விஷயங்களை வந்து எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி.